சண்முகம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. வைஜெயந்தி வந்து நம்ம சொன்னதை வச்சு தான் இது பண்ண பார்க்குறாங்க. அவங்க உண்மையிலே கடத்தியிருந்தா நம்ம போன உடனே வந்துட்டு அவங்க தான் இனிஷியேட் பண்ணி சொல்லியிருக்கணும். எதிர்பார்த்தேன் நீ தான் வரேன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த டைலாக்லாம் பேசியிருந்தாங்களோ அவங்க சொல்லாதனால கண்டிப்பாக அவங்க கடத்தலை, இது வேறு யாராவதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரத்னா வந்துட்டு ரத்னா அறிவு வந்துட்டு ஸ்கூலாண்ட வர சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. ரத்னாவும் அறிவு அதுக்கப்புறமா இங்கே வீரா எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ரத்னா அழுதுகிட்டே இருக்காங்க. கனி சின்ன பிள்ளைடி போன வாட்டி எப்படி ஆயிடுச்சு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பயப்படாதக்கா ஒன்றாகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வராரு சண்முகம். வந்தோடனே நல்லா ஞாபகத்தில் இன்றைக்கி யாருன்னா வித்தியாசமாக ஆளுங்களை ஸ்கூலில் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு ரத்னா 2 பேருமே சொல்கிறாங்க. யார் அந்த ஆட்டோக்காரன்னு சொல்ல இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மதியம் லஞ்ச் அப்போ இங்கே தான் பார்த்தேன். அவர் தட்டு மாதிரி சொல்லிவிட்டு என் பையனுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப வந்தாலும் நல்லா சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்கும். முதல்ல சிசிடிவி கேமரா ஸ்கூல் சுற்றி போடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீ நல்லா யோசிச்சு சொல்லி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும்ல, அந்த ஆள் போனதுக்கு எதில் வந்தான் ஆட்டோவில்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோவில் எதுனா அடையாளம் ஸ்டிக்கர் அந்த மாதிரி எதுனா ஒட்டியிருந்தாங்களான்னு கேட்க உடனே கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு முருகன் படம் இருந்துச்சுன்னு அதுக்கு மேலே பேசும் பழனி ஆண்டவரே நீ எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் தே. கன்ஃபார்மாக வந்துட்டு இது சாதாரண எல்லா ஆட்டோலேயும் இந்த மாதிரி ஒட்டியிருக்க மாட்டாங்க. பேசும் பழனி ஆண்டவர்னு ஒட்டியிருக்கேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீயும் வீரா அதாவது ரத்னாவும் வீராவும் போயிட்டு நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் எல்லாம் விசாரிங்க, அங்கே போய் பாருங்கள். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணோம் அப்போ எதுவும் மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி கேளுங்க. ஏன்னா அப்படி பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அவன் உஷாராக எஸ்கேப் ஆகிடுவான் அப்படின்ட்டு முத்துப்பாண்டி சொல்லி அனுப்புகிறாரு. நாங்கள் போயிட்டு அந்த ஸ்டிக்கர் கடையில் வந்துட்டு தேடுறோன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டிக்கர் கடைங்களெல்லாம் விசாரிச்சிடுறாரு அந்த கான்ஸ்டபிள். அப்புறமா 2 கடை தான் மிச்சம் இருக்குது சார்ன்னு சொல்லிவிட்டு அப்புறமா சண்முகம் போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் போட்டு நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் ஞாபகம் இல்லை சார், ஆனால் நான் ஃபீட் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாருக்குமே வந்துட்டு இது பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து சிஸ்டமில் இது பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டே வர்றாரு. அப்போ வந்துட்டு கரெக்டாக பேசுமாண்டவர்னு சொல்லிட்டு முருகர் படம் போட்டு வச்சுருக்கு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஆமாண்ணா இதே தானா இதே ஆட்டோ தான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ நம்பரும் அதில் இருக்குது. அது ஃபோட்டோ எடுத்து அப்படியே சண்முகம் அங்கே வந்து அவங்க ஆளுங்கிட்டெல்லாம் சொல்லி செக் பண்ண சொல்கிறாரு முத்துப்பாண்டி. இன்னொரு பக்கம் பரணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோ நம்பர் கிடச்சிச்சு, இந்த நம்பரை வச்சு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு வீராவும் பரணியும் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த ஆட்டோவில் நாங்கள் வந்தோம், பொருள் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாம்மா, இப்போ தான் போனான் அவன் வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்க அவங்க அட்ரஸை கரெக்டாக சொல்லிடுறாங்க. அப்புறமா பரணி வந்துட்டு சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துப்பாண்டிக்கு அவங்க இதுவில் வேறு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. 2 அட்ரஸ் வேறு வேறையாக இருக்கேன்னு சொல்ல அவங்க வாடகைக்கு தான் இருப்பாங்க. முதல்ல இந்த அட்ரஸ் இது வேணா இருக்கலாம், இப்போ கரெக்டாக ஆட்டோ ஸ்டாண்டில் சொல்லியிருக்கிறது தான் கரெக்டான அட்ரஸாக இருக்கும் அப்படின்ட்டு சண்முகம் சொல்லி அப்புறமா அங்கே போகிறாங்க. வீராவும் ரத்னாவும் ஆல்ரெடி அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆட்டோ இருக்குது வீடும் இருக்குது அங்கே தான் இருக்கான்ட்டு மளிகை கடையில் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமா வெயிட் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடியுது.